Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Infinix Zip 20ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து லாஸ்ட் அமேசான் ப்ரைம் டே சேல் போட்டிருந்தாங்கல்ல லாஸ்ட் வீக், அந்த சேலில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இது நான் புக் பண்ணும்போது 369க்கு புக் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் இயர்ஃபோன்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து பட்ஜெட்டில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை கன்சிடர் பண்ணியிருந்தேன். இந்த இயர்ஃபோன்ஸோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் போய் பார்க்கும்போது விலை அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். பட் நான் சொன்ன ப்ரைஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போய் கழுவி ஊற்றாதீங்க. ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் ட்ராப்க்கு வெயிட் பண்ணி வாங்குங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட இருக்கிறது தான் வந்து Infinix Zip 20ஓட ரீட்டைல் யூனிட். அமேசானில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இந்த சேல் போயிருந்தது பார்த்தீங்களா, அதில் தான் புக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 999 போட்டிருக்காங்க. பட் நம்ம வாங்கினது வந்து 369. எவ்வளோ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா 20Hz to 20 kHz ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றாங்க. கேபிளோட லென்த் வந்து 1.2 மீட்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் 10 mm டிரைவர் சைஸு, 3.5 mm ஜாக் தான். அண்ட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டான சைடில் இருக்குது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோடனே ஒரு சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 செட் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்மாலு, இன்னொன்று வந்து லார்ஜ். மீடியம் வந்து இதுலேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பெருசாக சொல்கிற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. இது வந்து இன்ஃபினிட்டின்ற பிராண்டு. இவங்க வந்து ஹார்மானோட சப் பிராண்டு தான் இவங்க எல்லாமே. ஸோ யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸோட. இப்போ வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு வரலாம். இயர்ஃபோனோட கேபிள் லென்த் வந்து அடிக்குவேட்டாகவே இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வியர் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ஏற்கனவே வந்து நான் ஒரு 8 months Infinix Zip 100 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இதில் வந்து மைக்கு சென்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. அண்ட் 3.5 mm ஜாக் பார்த்தோன்னா இது வந்து எல் ஷேப் ஜாக் தான் கொடுத்துருக்காங்க, ஆங்குலர் ஜாக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மலாக இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ டோட்டல் பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னா இயர்ஃபோனு, யூசர் மேனுவல் அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இது வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு புது இயர்ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு மினிமம் 10 மணி நேரம் வந்து அதை பர்ன் பண்ணுங்கள். பர்ன் பண்ணுறதுனா ஸ்ட்ரெயிட்டாக போய் கொளுத்துறதில்ல. இயர்ஃபோன் வந்து நீங்கள் ஹையஸ்ட் வால்யூம் ஒரு 90 to 100% வால்யூமில் வச்சு ஒரு 10 hours நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இயர்ஃபோன்ஸோட ஓவரால் சவுண்ட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக அந்த இயர்ஃபோனோட மியூசிக் குவாலிட்டியை வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது வந்து இன்னமும் அந்த பர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் அந்த 10 மணி நேரம் வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிக்கல. இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினாலும் முக்கியமாக இருக்க வேண்டிய என்ன அப்படின்னா கம்ஃபர்ட். இந்த கம்ஃபர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக்கில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டு. காதில் வியர் பண்ணோம் அப்படின்னா கூட காதில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் பில்டு வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க, சீப்பான பில்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான் வந்து நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். சீப்பாக இருந்தாலும் எனக்கு வந்து கம்ஃபர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக் ஃபீல் வந்து சீப்பாக இருக்கலாம், பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சில இயர்ஃபோன்ஸ்லாம் நம்ம 1000 rupees மேலே ஸ்பெண்ட் பண்ணாலுமே வந்து இந்த பிளாஸ்டிக் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க டிசைன் வைஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குது. பட் பில்டு வைஸ் வந்து ரொம்ப ஒரு சீப்பான ஃபீல் இல்லை. அண்ட் ஒயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரைடட் கேபிள் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து ரப்பர் கேபிள் தான். பட் கீழே வந்து இந்த மைக்குக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்கான சைடில் இருக்குது. மைக்குக்கு மேலே வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ஸோ கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து படுத்துகிட்டே வந்து படம் பார்க்குற பழக்கம்லாம் இருக்கும். ரொம்ப ஒரு லாங் வியர் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு இயர் ஸ்டெயின் எதுவுமே இல்லை, இயரில் பெயின் இருக்கிற மாதிரியும் இல்லை. இயர்ஃபோன்ஸ் எடுத்துட்டோன்னா நம்ம மியூசிக்கு மட்டும் வாங்க மாட்டோம், கரெக்டாக. அதில் வந்து மைக்கும் கொடுத்துருக்காங்க. மைக் இருந்ததுன்னா நம்ம ஆப்வியஸ்லி கால்ஸும் பேசுவோம். ஸோ இதில் வந்து மைக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. மைக்குக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸும் பேசலாம். கால்ஸ் நீங்கள் இயர்ஃபோன் வழியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வாய்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் பண்ணி கொடுக்குது. அதில் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. நம்ம இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியல. ஸோ மைக்ரோஃபோனோட குவாலிட்டி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சிங்கிள் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா கால் கட் ஆகும். அண்ட் சாங் வந்து எதாவது ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா சாங் ப்ளே ஆகும், பாஸ் ஆகும். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், பட் ப்ரீவியஸ் சாங்க்கு போகாது. அண்ட் இயர்ஃபோன்ஸோட மியூசிக் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க.
அண்டர் 400ல் இந்த அளவுக்கு வந்து பேஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் தான். நீங்கள் வேறு ஏதாவது ஹெட்செட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ் வந்து அந்த கிளியராக இருக்காது உங்களுக்கு. அந்த பேஸ் வந்து மற்ற மியூசிக் எல்லாமே வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பேஸ் அடிக்வேட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு லவுடஸ்ட் பேஸ் கிடையாது. பட் அது இருக்க பேஸ் வந்து நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்ஸ் ஹை டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் கொடுக்குது. அண்ட் மிட் டோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வோக்கல்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மூணுமே வந்து ஹை மிட் அண்ட் லோ டோன்ஸ் மூணுத்தையும் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மியூசிக் விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இந்த பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ஒரு 9-10 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட் 162 ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதை கம்பேர் பண்ணால் அதோட வந்து வோக்கல்ஸ் இதில் கிளியராக இருக்குது. பேஸ் வந்து போட் 162 அளவுக்கு இல்லை, ஒரு பேலன்ஸ்டான ஃபீல் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக அண்டர் 400க்கு ஒரு பெஸ்ட் மியூசிக் குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் வேணும்னா நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த இயர்ஃபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோஸ் வந்து ஃபஸ்ட் இந்த ஆங்குலர் ஜாக் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது என்னோடய யூசேஜ்க்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஜாக் வந்து சீக்கிரமாக லைஃப் வர மாட்டேங்குது. இந்த ஆங்குலர் ஜாக் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேபிளோட லென்த் வந்து நல்லா அடிக்வேட்டாக இருக்குது. 1.2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு வந்து இது நல்ல கேபிள் அடிக்வேட்டாக தான் இருக்கும். ஒரு ஷார்ட்டாக இருக்க ஃபீல் இருக்காது உங்களுக்கு. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கம்ஃபர்ட் தான் சொல்லணும். கம்ஃபர்ட் நிறைய ஹெட்செட் வந்து இது நான் மிஸ் பண்ணியிருக்கேன். கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த கம்ஃபர்ட் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெட்செட்டில். அந்த கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் அதில் வந்து சூப்பரான மியூசிக் குவாலிட்டி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. பட் இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து கம்ஃபர்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க. அண்ட் மியூசிக் குவாலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா அண்டர் 400ல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்ஃபோன்ஸ். அண்ட் இப்போது நம்ம இந்த இயர்ஃபோனோட கான்ஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா, இந்த மைக்கு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. யூஸ்வலாக வந்து நீங்கள் இயர்ஃபோன்ஸ் இப்படி மாட்டிகிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல மைக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த இடத்துல மைக் இருக்கிறதுனால உங்கள் வாய்ஸ் நல்லா பிக்கப் பண்ணுது. பட் இருந்தாலும் வந்து நம்ம இப்படி எடுத்து பேசினா தான் வந்து நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்குது. இன்ஃபினிட்டி ஜிப் 100ல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது, நம்ம இப்படியே வந்து கால் பேசலாம். பட் இந்த மைக்கில் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபினிட்டி ஜிப் 20க்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது. அண்ட் கேபிளோட குவாலிட்டி எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து இது ரப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஜிப் 100 வந்து ரப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஃப்ளாட் கேபிள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் கேபிள் இதுக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கேபிளோட திக்னஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக இந்த 370 ருபீஸ்க்கு வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இயர்ஃபோன்ஸ் தான் சொல்லணும். இந்த மாதிரி வேறு ஏதாவது இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணோம் அப்படின்னா அந்த இயர்ஃபோனோட மாடல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.